நார்கோஸ் வெப் சீரிஸை இந்தியாவில் இருக்கிற ரசிகர்கள் ரொம்ப ரசித்து பார்த்து கொண்டாடினாங்க. அந்த வெப் சீரிஸோட இம்பேக்டை லோகேஷ் கனகராஜ் படங்கள்லையும் எல்சியூலையும் நிறைய பார்க்க முடிஞ்சது. இந்த வெப் சீரிஸில் பாப்லோ எஸ்கோபாரா சூப்பராக நடித்த வேக்னர் மோராக்கு இந்தியாவில் நிறைய ரசிகர்கள் உண்டு. இந்த வேக்னர் மோரா ப்ரொடியூஸ் பண்ணி நடித்த படம் தான் த சீக்ரெட் ஏஜென்ட். இந்த படம் ஆஸ்காருக்கு பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் கேட்டகரியில் 5 படங்களில் ஒரு படமாக நாமினேட் ஆயிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, வேக்னர் மோரா அவரோட ஒய்ஃப் இறந்ததுனால அவரோட பையனை அவர் மாமனார் மாமியார் வீட்டில் விட்டுட்டு அவர் வேற ஊர்ல இருக்கிறாரு. ஊர்ல கார்னிவல் நடக்கும் போது அவர் பையனை பாக்குறதுக்காக திருப்பி அந்த ஊருக்கே வந்து சேர்றாரு. அதே டைம்ல வேக்னர் மோராவை கொல்றதுக்காக அப்பா மக சேர்ந்து அவங்கள தேடிட்டு அலையறாங்க. வேக்னர் மோரா அவரோட வீட்டுல தங்காம ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் மாதிரி ஒரு இடத்துல தங்குறாரு. ஊருக்கு வந்து சேர்ந்த வேக்னர் மோரா அங்க ஐடென்டிபிகேஷன் கார்டு கொடுக்கற ஒரு ஆபீஸ்ல சேர்ந்து ஒர்க் பண்றாரு. வேக்னர் மோரா ஒய்ஃப் ஏன் இறந்து போனாங்க, அவர் பையனை விட்டு ஏன் தனியா இருக்கிறாரு, ஏன் தனியா ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ல இருக்கிறாரு, அவரை கொல்றதுக்கு ஏன் இந்த 2 பேர் வராங்கங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமலாவே புரிஞ்சிக்க வைக்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்டா எனக்கு பட்டது இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, செட் ஒர்க், மியூசிக், ஆக்டிங் எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு சூப்பரான படமா நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னா 1964ல இருந்து 1980s வரைக்கும் பிரேசில்ல நடந்த ராணுவ ஆட்சி பத்தியும் அதனால நடந்த கொலைகளும் நிறையவங்க தொலைஞ்சு போனது பத்தியும் உங்களுக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் இருந்தா இந்த படத்தை நீங்க ரொம்பவே ரசிச்சு பார்க்கலாம். இந்த பீரியட்ல நடந்த ராணுவ ஆட்சி மூலியமா மக்களுக்கு நடந்த கொடுமைகளை முழு கதையா சொல்லாம அதை பேக்ரவுண்ட்ல வச்சு விவரிச்சு காட்டினது இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்டா எனக்கு பட்டுச்சு. இந்த படத்துடைய செட் ஒர்க் மூலியமா 1977 நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப சூப்பரா கொண்டு வந்திருப்பாங்க. காட்சியிலேயே கார்ட்போர்ட் வச்சு ஒரு பொருளை மறைச்சிருப்பாங்க. அங்க பெட்ரோல் போட வந்த வேக்னர் மோராக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்கும். அதுக்கப்புறம் 2 போலீஸ் ஆபீசர் ஒரு ஷார்க் கிடைச்சிருக்குன்னு ஒரு டாக்டர் சொல்ல போக அந்த ஷார்க் வாயில என்ன இருக்குன்னு பார்க்க போன காட்சி இன்னொரு அதிர்ச்சியான சம்பவமா இருக்கும். இந்த மாதிரி அந்த காலத்துல நடந்த விஷயங்களை நிறைய குறியீடுகளா படத்துல சொல்லியிருப்பாங்க. எல்லா ஆக்டர்ஸும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா வேக்னர் மோராவோட ஆக்டிங்கும், வேக்னர் மோராவை கடைசியா கொலை பண்றதுக்கு ஒருத்தர் வருவார், அவருடைய ஆக்டிங்கும், வயசான பாட்டியை காட்டுவாங்க, அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருந்தாலும் இந்த ஷார்ட் ரிவ்யூல நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். February 27ல இருந்து இந்தியால இந்த படம் தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிற பேரை பார்த்துட்டு இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்து போகாதீங்க. இது ஒரு ஸ்லோ கில்லர். இந்த படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.